வணக்கம். நான் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னாக்கா, பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவரி பண்ணுறது. இன்கேஸ் ஏதாவது ஒரு 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 ஸ்டாப்போட பாஸ்வேர்டு, ஒரு புது ஸ்டாப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் டே இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறமா கூட வரலாம். ஸோ அவங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். நான் அந்த சாஃப்ட்வேரை ஒரு கிளிக் பண்ண உடனே சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இங்கே இருக்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு. உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்ட் ரெக்கவரி பேஜ் வந்துடும். இப்போ இதில் அவங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் 9789232932. இப்போ இதுக்கு வந்து என்னுடைய பாஸ்வேர்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா என்னுடைய மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு அனுப்புங்க. இல்லை மெயில் ஐடி தெரிஞ்சதுனாக்கா மெயில் ஐடியும் நம்ம கொடுத்துக்கலாம். சுப்ரமணியன் டாட் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மெயில் ஐடியும் என்னுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன், என்னுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சென்ட் மை பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய மொபைல் இமெயில் ஐடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி இமெயில் ஐடி தப்பு, ஆனால் மொபைல் நம்பர் கரெக்டு. ஸோ இப்போ மொபைல் நம்பர் கரெக்டுனால இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா, ஹை கனெக்ஷன் யுவர் கரண்ட் பாஸ்வேர்ட் 123445 எனக்கு ஒரு காண்டாக்ட் டால்ஃபின் கால்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் மொபைல் பிசி ஷூட்டில் போனாலும் இங்கேயும் பார்த்தாக்கா தெரியும். இந்த பாருங்கள் யுவர் கரண்ட் பாஸ்வேர்டு எனக்கு டால்ஃபின் கால்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ மெயில் ஐடியை போடுறேன். மெயில் ஐடியில் என்ன தப்பா மெயில் ஐடி அங்கே நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மெயில் ஐடியை மட்டும் தான் கொடுக்கணும். வேறு ஏதாவது மெயில் ஐடி கொடுத்தாக்கா வந்து பாஸ்வேர்டு வராது. டாட்டை விட்டுட்டோம் போல். டாட் ஓகே. இப்போ நான் சென்ட் மை பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மெயில் ஐடி நான் வந்து அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இந்த மெயில் ஐடி கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுனாக்கா, இப்போ என்னுடைய மெயில் ஐடிக்கு இந்த பாஸ்வேர்டு வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு என்னுடைய மெயில் ஐடி இங்கே போயிட்டு ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். என்ன உடனே மெயில் வராது, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். பாருங்கள் மெயில் வந்துடுச்சு. இப்போ கிளிக் பண்ணும்பொழுது பாஸ்வேர்ட் ரெக்கவரி ஹாய் கனெக்ஷன் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் 12345 அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி தான் மறந்து போன பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். முதல்ல லாகின் பண்ணிங்க. ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, யூசர் கண்ட்ரோல் போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் போங்க. இதில் போயிட்டு உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 9789232932. கரண்ட் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி. இப்போ நான் புதுசாக பாஸ்வேர்டு வந்து பாலு 123 அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சேஞ்ச் மை பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு வந்துடும். அதே போல் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு வந்துடும். யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாகின் நேம் வந்து மொபைல் நம்பர் என்ன, யுவர் கரண்ட் பாஸ்வேர்ட் பாலு 123 அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அதே போல் இந்த மொபைல் அதுதான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அலாட் மாதிரி அங்கே வந்துச்சு. இது இங்கேயும் போய்ட்டு பார்த்துல சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாகின் நேம் யூசர் நேம் என்ன, கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி இங்கே வந்துருச்சு. அதே போல் நீங்கள் மெயில் போனாலும் உங்கள் மெயிலில் போய்ட்டு செக் பண்ணாலும் உங்களுக்கான கரண்ட் பாஸ்வேர்டு இங்கே வந்துடும். பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்களுடைய பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் பாலு 123 அப்படின்ற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் உங்கள் மறந்து போன பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணுறது எப்படி, உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். யூசர் டைப், யூசர் ரைட்ஸ், ஆடியோ யூசர் பண்ணுறது எப்படி, பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணுறது எப்படி, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத சொல்லிவிட்டேன். மீதி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நன்றி.